ஸோ ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் திருமண வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போனால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும். உங்களுக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தினுடைய 8ஆம் இடம் விருச்சிகம். அப்போ இவங்களுக்கு வரப்போகிற கணவனோ மனைவியோ தேள் கொட்டுற மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது செவ்வாயோடைய வீடு வேறு, கேட்கவே வேண்டாம். இவங்களுக்கு அந்த பணம் தங்கணும் கூட இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம்? பெருமாள் கோவிலில் போய் மணி கட்டுங்க. ஏன்னா அந்த இடம் மிதுனம்ங்கிறது காற்று ராசி 2ஆம் இடம். அப்போது மணி கட்டும்போது கோவிலில் ஒவ்வொருத்தரும் மணி அடிக்கும் போதெல்லாம் அந்த பெருமாள் உங்களை நினைப்பாராம். அதாவது இவங்களுக்கு யோகாதிபதி அப்படின்னா சனி பகவான் தான். பட் இருந்தாலும் நீங்கள் சனி பகவானை எப்போவுமே என்ன சொல்கிறது பூஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம அவரோட எனர்ஜியை பூஸ்ட் பண்ணி அது வேறு விதமாக ஏதாவது செயல்பட்டுச்சுன்னா அது. இப்போ ரிஷபம் ராசி, ஸோ ரிஷபம் ராசிக்கு அவங்களுக்கான ஒரு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் மேம்? ரிஷப லக்னத்துக்கு பொதுவாகவே இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிக்கலானது தான். இது ஒரு கசப்பான உண்மை, இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இங்கே எத்தனை பேர் இந்த வியூவர்ஸில் ரிஷப லக்னம் பார்த்துட்ருக்காங்களோ அவங்களுக்கு தெரியும். அதாவது இவங்களுக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தினுடைய 8ஆம் இடம் விருச்சிகம். அப்போ விருச்சிகம்ங்கிறது என்ன? தேள். அப்போ இவங்களுக்கு வரப்போகிற கணவனோ மனைவியோ தேள் கொட்டுற மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது செவ்வாயோடைய வீடு வேறு, கேட்கவே வேண்டாம். அப்போ கோபம், அந்த ரௌத்ரம், அந்த இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கும். ஸோ இவங்க திருமண வாழ்க்கையில் இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் தான் லைஃப் நல்லாயிருக்கும். இவங்களும் அதே மாதிரி முரண்டு பிடிச்சி அதே இதை வெளிப்படுத்தினாங்கன்னா ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்காது. ஸோ ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் திருமண வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போனால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன அப்படின்னா, ரிஷபம் அப்படின்னாலே சுக்கரன் அப்படின்னு சொல்லுவாங்க, சுக்கரனுடைய ஆதிபத்தியம் கொண்டது. இப்போ ரொம்ப அழகான மனைவி கிடைப்பாங்க, இளமையான மனைவி கிடைப்பாங்க, ரொம்ப கப்புள்ஸ் சூப்பராக இருப்பாங்க அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். ரிஷபம்ங்கிறது நம்ம ஜாதகரை பற்றி பேசுகிறோம். மனைவிங்கிறது 7ஆம் இடம் தான். சரியா? அப்போ நம்ம 7ஆம் இடத்தை தான் பார்க்கணும். மனைவி எப்படி வருவாங்கங்கிறத 7ஆம் இடத்தை பார்த்து தான் நீங்கள் சொல்லணும். இது லக்னம்ங்கிறது அந்த ஜாதகருடையது, அவருடைய தன்மையை குறிக்கக்கூடியது தான் லக்னம்ங்கிறது. சரியா? கண்டிப்பாக. ஸோ இவங்களுக்கான ஒரு தொழில் வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? ஸோ ரிஷப ராசிக்காரர்களுக்கான தொழில் எப்படி இருக்கும்? தொழில்னால் இவங்க பேச்சின் வழி என்ன ஒரு தொழில் பண்ணாலும் நல்லாயிருக்கும். அதாவது பேச்சினால். ஏன்னா இவங்க வாய்ச்சொல்லில் வீரனடின்னு நல்லா பேசுவாங்க, ரொம்ப புத்திசாலியாக பேசுவாங்க. அப்போ கம்யூனிகேஷனில் என்ன ஜாப் இருக்கோ அதெல்லாம் இவங்க நல்லா பண்ணலாம். அதாவது ஒரு பேச்சாளராக வரலாம், இல்லைன்னா ஒரு மீடியேஷன்லாம் நல்லா பண்ணலாம். கமிஷன், புரோக்கரேஜ் இந்த மாதிரி தொழிலில் ஈடுபடலாம். ட்ரேடிங், அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு இது மேன்பவர் ஏஜென்சி பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு மீடியேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொழில் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதை தவிர இவங்க பேச்சின் வழி எது பண்ணாலுமே இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஈவன் அட்வொகேட்டு, லாயர், அது மாதிரி ஜட்ஜஸ்ஸு, இந்த மாதிரியான துறையிலையும் அவங்க இருக்கலாம். ஸோ பேசி பேசியே சம்பாதிச்சிருவாங்க. ஏன்னா பேச்சு அவ்வளோ ஒரு கவர்ச்சியான பேச்சு அவங்களோடது. கண்டிப்பாக. இவங்களுக்கு அந்த பணம் தங்கணும் கூட இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம்? இவங்களுக்கு பணம் அப்படிங்கிறது என்னென்னா, இவங்களுடைய தனஸ்தானம்ங்கிறது புதனுடைய வீடு. புதன்கிறது பச்சை நிறம் இல்லையா? அப்போது இவங்க வீட்டில் நிறைய செடி கொடிகள் வச்சு நிறைய அதை பராமரித்து தண்ணி ஊற்றி நிறைய அந்த பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ்க்கெல்லாம் இவங்க பண்ணாங்கனாலே அதுவே இவங்களுக்கு நல்ல தன விருத்தியை கொடுக்கும். பச்சை நிற செடி கொடிகள், மரங்கள் இதெல்லாம் வீட்டில் வச்சு பராமரிக்கலாம். நான் ஃப்ளாட்டில் இருக்கேன், எனக்கு எங்கே இடம் இருக்குது அப்படின்னா வீட்டுக்குள்ளேயும் இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். சின்ன சின்ன பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சு அதுக்கெல்லாம் நீங்கள் தண்ணி ஊற்றி அதை பராமரித்து அதை ஒரு அந்த மரம் செடி கொடியோடு நீங்கள் போய் பேசணும். அது அதுக்கும் உயிர் இருக்குது, நம்ம பேச்சு அதுக்கு புரியும். ஸோ அதோடு நீங்கள் பேசி அதை தழுவி ஒரு குழந்தை மாதிரி அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தன விருத்தி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இல்லைன்னா பெருமாள் கோவிலில் போய் மணி கட்டுங்க. ஏன்னா அந்த இடம் மிதுனம்ங்கிறது காற்று ராசி 2ஆம் இடம். அப்போது மணி கட்டும்போது கோவிலில் ஒவ்வொருத்தரும் மணி அடிக்கும் போதெல்லாம் அந்த பெருமாள் உங்களை நினைப்பாராம். ஓ, அவனுக்கு பணம் நம்ம நிறைய கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு அந்த பெருமாளுக்கு அந்த கனெக்ட் வரும். ஸோ அது மாதிரி இதெல்லாம் வாழ்வியல் இதுவாக நம்ம சொல்கிறோம். அந்த பாவத்துலேருந்தே சில பரிகாரங்களை எடுத்து நம்ம சொல்கிறோம். கண்டிப்பாக இதை பரிகாரம்னு நம்ம சொல்லவே வேண்டாம், இது ஒரு யுக்தியாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக. இவங்களுக்கான உடல் உபாதைகள்னால் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளில் சிக்குவாங்க?
இவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி ப்ராப்ளம் இது வரலாம், ப்ராஸ்ட்ரேட்ஸ் கிளாண்ட்ஸ் அந்த மாதிரி பிரச்சனை வரலாம். ஆம்பளைங்களாக இருந்தால் பெண்களுக்கு வந்து யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட இந்த கைனிக் ப்ராப்ளம்ஸ், கைனகாலஜி ரிலேட்டட் பிரச்சனைகள் வரலாம். அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் வரணும்னு அவசியம் கிடையாது. உள்ளுக்குள்ளே அவங்க ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்குது அதையெல்லாமும் பார்க்கணும். பட் பொதுவாக இந்த மாதிரியான ஒரு உபாதைகள் இருக்கும். லோ பேக் பெயின் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜாண்டிஸ் மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, வைரல் ஃபீவர் வருது, ஜாண்டிஸ் மாதிரி விஷயங்கள் வருது, இந்த மாதிரி ஒபிசிட்டி சில பேருக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரலாம். ஓகே. ஸோ ரிஷபராசிக்காரங்க வந்துட்டு இந்த கலர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா சூப்பராக இருப்பாங்கப்பா அப்படின்னா ஒரு கலர் சொல்லுங்களேன். அதாவது இவங்களுக்கு வந்து யோகாதிபதி அப்படின்னா சனி பகவான் தான். அதாவது தனிப்பெரும் யோகாதிபதி சனி பகவான். அவரே தர்ம கர்மாதிபதினு சொல்லுவாங்க ரிஷபத்துக்கு. பட் இருந்தாலும் நீங்கள் சனி பகவானை வந்து எப்போவுமே இது பண்ணக்கூடாது, என்ன சொல்கிறது, பூஸ்ட் பண்ணக்கூடாது. அவர் வந்து இவங்களுக்கு நல்லவர் தான் இருந்தால் கூட சனியோட கலரை ஜென்ரலி யாருமே ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா சனி வந்து அவரை சாதாரணமாக விட்டாலே அவர் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவார். நம்ம அவரோட எனர்ஜியை பூஸ்ட் பண்ணி அது வேறு விதமாக ஏதாவது செயல்பட்டுடுச்சுன்னா அது ரொம்ப ஆபத்து. அதனால் அதெல்லாம் வேண்டாம். வெண்ணிறம் இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன்கிறது வெள்ளை நிறம். அப்போ சுக்கிரனோட கலரே இவங்களுக்கு வெண்மை நிறம் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா சந்திரனுக்கும் வெண்மை தானே, அந்த மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம் இவங்க. பட் இவங்கள பொறுத்த மட்டும் சனி வந்து யோகாதிபதியாக வர்றதுனால அந்த ஏரியாவை போய் நம்ம எதுவுமே, அதாவது ஏதோ ஒரு படத்தில் ஜோக் சொல்லுவாங்கல்ல, தூங்கிட்டு இருந்த மிருகத்தை தட்டி எழுப்பிட்டான், அந்த மாதிரி சனி பகவானெல்லாம் ஒன்றுமே ஆக்டிவேட்டே பண்ண வேண்டாம். அவர் என்ன பண்ணுறாரோ அது பண்ணட்டும்னு அப்படியே விட்டுறது தான் நல்லது. கண்டிப்பாக. எதுக்கு போய் சீண்டுவானே. இல்லை புதனை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். ஏன்னா புதன் வந்து இவங்களுக்கு பஞ்சமாதிபதி தானே. அப்போ பச்சை நிறம் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அது வந்து பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பச்சை நிறத்தில் இந்த மாதிரி செடி கொடிகள் வீட்டில் வச்சுக்கிறது, இது பச்சை நிறம் நிறைய யூஸ் பண்ணுறது, வீட்லேயே நிறைய பச்சை கலரில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுக்கலாம். அந்த எனர்ஜி வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும். கண்டிப்பாக. இவங்களுக்கான ஒரு லக்கி நம்பர்னா என்ன நம்பர் மேம்? லக்கி நம்பர்னால் அகெயின் புதனோடது தான் நான் சொல்லுவேன். 5ஆம் நம்பர் தான், அதுதான் பெஸ்ட்டு உங்களுக்கு. அது ஏன்னா சனியை வந்து நம்ம ஆக்டிவேட்டே பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டேன் இல்லையா, அதனால் சனியோட நம்பர் நம்ம எடுக்க வேண்டாம். 8ஆம் நம்பர் ஜென்ரலாகவே 8 யாருமே எதுக்குமே வேண்டாம் தானே சொல்லுவோம், நம்ம 8 அவாய்ட் பண்ணுறது தானே. அதனால் 5ஆம் நம்பருங்கிறது ஒரு நியூட்ரலாக இருக்கும், அது வந்து உங்களுக்கு செட் ஆகும். ஓகே.